நாடு நலம் பெற வேண்டி குருநாகலில் உள்ள குளத்தில் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. குருநாகல் மாவட்ட செயலகத்தினால் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. காலி கடவத் சதர பிரதேச செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்று பிரதேச வளாகத்தில் நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெள்ளவத்தை ஜும்மா பள்ளிவாசலிலும் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதனிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொரளையில் உள்ள அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் விசேட ஆராதனை ஒன்று இன்று காலை நடைபெற்றது. கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இந்த ஆராதனை நடைபெற்றது. සුදාත්මයන් වහන්සේගේ සහභාගීකමත් ඔබ සියල්ලන් සමග පවතිවා. නායකත්වයේ සේවකත්වය හා ස්වයං පරිත්‍යාගය මත தலைமைத்துவம் என்பது சேவை அர்ப்பணிப்பினை அடிப்படையாக கொண்டது என்பதை எமது இறைவன் தனது சீடர்களுக்கு தெளிவாக கற்பித்ததாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு கூறுகின்றது. ஒரு நபர் சமூகத்தில் தலைமைத்துவத்தை ஏற்றாலும் அவர் எப்போதும் ஒரு சேவை செய்யும் பாதையில் பயணிப்பதற்கு அந்த பாத்திரத்தை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதனை இந்த போதனைகள் விளக்குகின்றன. இந்த ஊழல் நிறைந்த கட்டமைப்பினை முற்றிலுமாக மாற்றி நமது மக்களை உண்மையான பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து சென்று நமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம், ஒற்றுமை, பெருமை, ஜனநாயகத்தை கொண்டு வருமாறு ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து அரசாங்க அமைச்சர்களிடமும் இந்த சுதந்திர தினத்தில் கோரிக்கை விடுக்கின்றோம். දැනටමත් ඔවුන් අරඹා ඇති සේවකත්වයේ ගමන් මඟ රට තුළ නීතිගත කරන ලෙසයි.